திரு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்காக உலகமே காத்து கொண்டிருந்தது. நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் தான், நிச்சயமா தளபதி விஜய் அவர்கள் திரு ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லி பதவி ஏற்பாரு. அது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே பார்க்கும் சொன்னோம், பார்த்துட்டோம். குறிப்பா அதில் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு தளபதி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காரு. இந்த நொடியிலிருந்து அவர் ஆட்சி வந்து அவருக்கு கீழே எல்லா அதிகாரமும் வரும் பொழுது தளபதி எடுத்த மிக முக்கியமான முன்னெடுப்பா நான் பாக்குறது வெள்ள அறிக்கை கொடுப்பது. 70 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு கால கட்சின்னு சொல்லிட்டு நாம தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள போகிறோம் சொல்லி காலங்காலமா மன்னர் மாமன்னர்னு சொல்லிட்டு கொஞ்சமும் மக்களை பற்றி கவலைப்படாமல் இங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய சொத்து மதிப்பை கூட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மேல வந்து வரிச்சுமை ஏற்றி வச்சுட்டு கடனை வாங்கி வச்சு 10 லட்சம் கோடி இன்னைக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. பொழுது சாமானிய வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத வெட்ட வெளிச்சமா தைரியமா இது வரைக்கும் தமிழ்நாடு கிடையாது, இது வரைக்கும் எந்த என்டையர் ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னாக்கா இது போல வந்து டே ஒன்லயே வெள்ள அறிக்கை கொடுக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் கூட இது வரைக்கும் இந்தியா சந்திச்சதில்லை. இப்படி இந்தியா சந்திக்காத ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு முதலமைச்சர் எவ்வளவு கெத்தா அழகா கோட் ஷூட் போட்டு வந்து எங்க தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருந்ததுனாக்கா, இனி நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல முறையான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இது வந்து காவல்துறை உட்பட அதனாலதான் தளபதி அவர்களுக்கு ஓட்டு போட்டதற்கான மிக முக்கியமான காரணம். ஏன்னா பல காவல்துறை உயரதிகாரிகள் சொன்னது என்னன்னாக்கா, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, அடுத்த தலைமுறை குறித்த பயம் இருக்கு. சோ இந்த போதை கலாச்சாரத்துக்குள்ளேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலையும் மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றத உணர்ந்ததுடைய தருணம் சாமானிய வீட்டு பிள்ளைகள்ல இருந்து இன்னைக்கு வந்து காவல்துறை வரைக்கும் அரசு ஊழியர்கள்ல இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு நபரும் தளபதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்மளுது இது வரலாற்று சிறப்பு மிக ஒரு விஷயம். ஏன்னா 2 திராவிட கட்சியும் ஒருத்தர் மொத்தமா தூக்கி அடிச்சுட்டு புதுசா ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைச்சதாக வரலாறு இல்லை. அந்த வரலாறை உருவாக்கி இருக்கார் தளபதி விஜய் அவர்கள். நம்மளுது இந்த வரலாறு இனி தளபதி இருக்கிற வரைக்கும் இந்த வரலாறு தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் வந்து மிக சிறப்பாக செயல்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்க முதல்ல பார்த்த ஆட்சியோட இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பான செயல்படும். நீங்க வந்து நம்பிக்கையா இருக்கலாம். மக்கள் இப்போ 2-3 கையெழுத்து இது பண்ணிக்கிறாங்க, நல்லபடியா செய்வாரு. நாங்களோட இது நல்லா இருக்கும். பாருங்க, இந்த ஆட்சி உங்களுக்கு நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும். பாருங்க, கண்டிப்பா.